السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صوموا التاسع والعاشر وخالفوا اليهود والنصارى. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனின் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஒரு சில தினங்கள் அல்லாஹ் தஆலா மற்ற நாட்களை விட சிறப்பானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த வரிசையில் இன்று நாம் காணக்கூடிய தினம் என்னன்னு சொன்னா யௌமுல் ஆஷூரா, ஆஷூரா தினம். இந்த ஆஷூரா தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு வாழ்ந்த கூட்டத்தினர் பனி இஸ்ராயீல்கள், குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா அந்த முந்தைய சமுதாயத்தினரும் அந்த ஆஷூரா தினத்தை சிறப்பாக கொண்டாடிய ஒரு தினமாக நாம் நம்முடைய மார்க்கத்தில் காண முடிகிறது. அதே போல ஆஷூரா தினத்தில் நடந்த சில சம்பவங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தினத்தில் என்னென்ன சம்பவத்தை அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டினார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள், மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு சில சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. குறிப்பாக சொல்லணும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹவ்வா நல்ல செய்யற பூமியை அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். அவங்க இறக்கி விட்ட பிறகு அவர்கள் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்த தினம் இந்த ஆஷூரா தினம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதே போல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயம் ஏற்பட்டு சமுதாயத்தினுடைய அல்லாஹ் தஆலா மனித சமுதாயம் அழிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட சமுதாயம் கப்பலில் பாதுகாக்கப்பட்டு அந்த கப்பல் பயணம் செய்யும் நேரத்தில் அந்த கப்பல் ஒரு ஜூதி மலை மீது நின்று தலை தட்டிய தினம் இந்த ஆஷூரா தினம். அதே போல சொல்லணும்னு சொன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு கட்டத்துல அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதி இல்லாம தன் ஊரை விட்டு வெளியேறி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அல்லாஹ் தஆலா அவங்க சின்ன தண்டனை கொடுப்பதற்காக அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் தஆலா மீன் வைத்து அல்லாஹ் தஆலா தங்க வைக்கின்றான். அந்த மீன் வயிற்றுல அவங்க பல நாட்கள் செய்யறாங்க. மீன் வயிற்றை சுற்றி கொண்டு அந்த மீன் வயிற்றிலேயே அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் செய்யறாங்க. அந்த தஸ்பீஹ் என்னன்னு சொன்னா லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் தஸ்பீஹ் ஓதுறாங்க. தஸ்பீஹ் ஓதுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க சொன்னா மீன் வயிற்றுல அல்லாஹ் தஆலா அவங்க அல்லாஹ் என்ன செய்யறாங்க, யூசுஃபை அல்லாஹ் தஆலா வெளியேத்துறாங்க. அவர் மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றி காப்பாற்றப்பட்ட தினம் இந்த ஆஷூரா தினம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வரிசையில சொல்லணும்னு சொன்னா ஒரு பிரபலமான சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடந்த சம்பவம். அது சொல்றதுக்கு முன்பாக
இந்த தினம் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு தினம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாள்ல வந்து பார்த்து சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு சில நாள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். இந்த நாள் அல்லாஹ் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போல சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா வந்து துன்பத்தை அல்லாஹ் தஆலா மீட்டெடுக்கிறான். இவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் என்ன செய்யணும் சொன்னா அந்த காலத்துல அந்த மக்கள் செஞ்சாங்க அல்லாஹ் தஆலாக்கு நன்றி செலுத்தினாங்க, சுக்ர் பண்ணாங்க. சுக்ருடைய ஒரு உச்சக்கட்டம் என்ன சொன்னா நோன்பு வச்சாங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த நோன்பு தான் என்ன செய்யணும் ஆஷுரா நோன்பாக நம்ம இன்னைக்கு வந்து பின்பற்றுகின்றோம். சரி ஹைர், இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த வரிசையில பார்க்கும்போது ரசூல் என்ன செய்றாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஆனா அது போகும் முன்பு எப்படி சொன்னா ரசூல் என்ன செய்யணும் சொன்னா இந்த முஹர்ரம் 10 வந்து நோன்பு வைப்பது நபியில வழக்கமாக இருந்தது. இந்த முஹர்ரம் 10 எப்படி சொன்னா அந்த காலத்துல வந்து அரபி மக்கள், அதாவது யூத மக்கள் இல்ல, அந்த காலத்துல இருந்த அரபி மக்கள் எப்படி சொன்னா அந்த முஹர்ரம் 10 என்ன செய்றாங்க விசேஷமான நாளாக கொண்டாடப்பட்டு அந்த நாள் எப்படி சொன்னா ஒரு சிறப்பான ஒரு தினத்தை என்ன செய்றாங்க, அதாவது சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு காபத்துல்லா மேல வந்து புதிய ஆடை என்ன செய்வாங்க, புதிய ஆடை போடுவாங்க. அந்த புதிய ஆடை போட்டு என்ன செய்வாங்க பெருநாளாக கொண்டாடுவாங்க. இது முஹர்ரம் 10 அந்த அரபி மக்கள் செய்த ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த காலத்துல நோன்பு வச்சிருக்காங்க. அதுக்கு அன்னைக்கு நோன்பு அது அல்லாஹ் தஆலா நோன்புடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லும் முன்பாக ரசூல் என்ன செய்றாங்க அந்த காலத்துல நோன்பு வச்சிருக்காங்க. இவ்வாறு நோன்பு வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வராங்க. மதீனா போகும்போது பார்த்தா அதே முஹர்ரம் 10 எப்படி அவங்க சொன்னா அன்னைக்கு மதீனா யஹூதி என்ன செய்றாங்க, அவங்க வந்து ஒரு பெருநாளை கொண்டாடுறாங்க, ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க, விசேஷமா கொண்டாடுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, அதாவது என்னமா ஹாதா இது என்ன விஷயம், என்ன விஷயம் கேக்குறாங்க. ஏன் சொன்னா அரபினா மக்கால இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவங்க வந்து அந்த நாளை வந்து சந்தித்த ஒரு முறை என்பது வேறு. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து போய் பார்க்கறாங்க. யூத மக்கள் என்ன செய்றாங்க, அந்த மக்கள் வந்து விசேஷமாக ஒரு பண்டிகை போட்டு என்ன செய்றாங்க அந்த நாளை வந்து கொண்டாடுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க ஹாதா இந்த மக்களை கேட்கும் பொழுது அப்ப சொல்றாங்க ஹாதா யௌமுன் சாலிஹுன், இதுதான் ஒரு நல்ல நாள். யார் சொல்றா, அந்த யூதர்கள் சொல்றாங்க. மதீனாவுக்கு போன பொழுதுல ரசூல் என்ன செய்றாங்க, மதீனா அந்த யூத மக்கள் பத்தி கேக்குறாங்க, இந்த நாள் வந்து நீங்க வந்து நோன்பு வைக்கிறீங்க கொண்டாடுறீங்க இல்லையா, அது என்ன தினம் கேட்கும் பொழுது அந்த யூத மக்கள் சொன்ன விஷயம் தெரியுமா, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது நல்ல ஒரு தினம். அதே போல ஹாதா யௌமுன் நஜல்லாஹு மின் அதுபிஹிம், அல்லாஹ் தஆலா எந்த மாதிரி நாள் தெரியுமா, இந்த நாள் தான் என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு அல்லாஹ் தஆலா காப்பாத்தினா. எப்படி எங்களுடைய விரோதியான ஃபிரௌனுக்கு தான் என்ன செய்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் என்ன செய்றான் பனி இஸ்ராயீல் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினா என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா வந்து காப்பாற்றினான். அது என்ன செய்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க அந்த காலத்துல ஒரு நன்றிக்காக நோன்பு வச்சாங்க. நாம என்ன செய்றோம் பண்டிகை கொண்டாடுறோம் சொல்லி அந்த யூத மக்கள் என்ன செய்றாங்க சொன்ன நேரத்துக்கு தான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், நான் வந்து உங்களை விட அதிகமா மூசாவோடு சம்பந்தப்பட்டவன், மூசாவுக்கு அதிகமாக உரிமை பெற்றவன். என்ன செய்யறாங்க சொல்றாங்க அவங்க வந்து அது முன்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் 10 வந்து பார்த்த ஒரு நோக்கம் வேற, பார்த்த ஒரு முறை வேற. இதுக்கப்புறம் என்ன செய்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த நன்றிக்காக அந்த யூத மக்கள் வந்து நோன்பு வச்சாங்க பாத்தீங்களா, நாங்க என்ன செய்றோம் நாங்க வந்து அதிகம் வந்து நோன்பு வைக்கிறதுக்காக ரசூல் என்ன செய்றாங்க அந்த முஹர்ரம் 10 வந்து ஆஷூராத்தின் மகன் முஹர்ரம் 10 நோன்பு வைப்பது ரசூலுல்லாஹி வந்து வழக்கமாக நோன்பு வச்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த முஹர்ரம் 10 நோன்பு என்பது ஒரு ஃபர்லான நோன்பு ரசூலுல்லாஹி வச்சாங்க. ஃபர்லான நோன்பு அதாவது ரமதான் நோன்பு வந்து கலைஞருக்கு முன்பாக ரமதான் நோன்பு வந்து ஹிஜ்ரி 2ல தான் அல்லாஹ் வந்து கலைஞராக ஆக்கினான். அப்ப ஹிஜ்ரி 1 எப்படி சொன்னா ரசூல் என்ன செய்றாங்க முதல் போன ஆண்டுல வந்து அந்த முஹர்ரம் 10 நோன்பு என்ன செஞ்சாங்க ஃபர்லான நோன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆக்கி கொண்டார்கள். எப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ரமலான் நோன்பு அல்லாஹ் தஆலா வந்து ஃபர்லான அளவு ஆக்கினானோ ரசூல் என்ன செஞ்சாங்க இந்த நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு சுன்னத்தாக ஆக்கினாங்க. அப்ப சொன்னாங்க யார் விரும்பினா நோன்பு வைங்க, விரும்பாம என்ன செய்யுங்க நோன்பு விரும்பாத நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது வந்து இந்த ஒரு ஹதீஸ். இப்ப என்ன சொன்னா இப்ப வந்து நம்ம என்ன செய்யற பேர 9 பேர 10 நோன்பு வைக்கிறோமா இல்லையா, இப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னா ஆரம்ப காலகட்டத்துல என்ன செஞ்ச தெரியுமா, சில நேரத்துல யஹூதி மக்களோட என்ன செஞ்ச சில விஷயத்தை உடன்பட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்துல அல்லாஹ்வோட அனுமதி பேர் இருந்தா எல்லாம் அல்லாஹ்வோட அனுமதி இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. இப்ப அல்லாஹ் அனுமதி கொடுத்தா என்ன செஞ்ச ஆரம்பத்துல அந்த யஹூதி மக்கள் வந்து பின்பற்றக்கூடிய அந்த கிப்லா வந்து அவங்க முன்னோக்குனாங்க. அதான் காபத்துல்லா முன்னோக்காம பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கினாங்க. கொஞ்ச நாள்ல திரும்ப அல்லாஹ் அனுமதி கொடுத்தா காபத்துல்லா முன்னோக்கினாங்க, கிப்லா மாத்தினாங்க. இவ்வாறாக பார்க்கும் பொழுது இந்த ஆரம்ப காலகட்டத்துல யஹூதி மக்கள் வந்து அந்த பின்பற்றி கொண்டாங்க. அந்த முஹர்ரம் 10 செஞ்சாங்க அந்த ஆஷூரா தினமாக ரசூலுல்லாஹி விசேஷமா வந்து நோன்பு வைத்து பின்பற்றினாங்க. இவ்வாறாக கொஞ்ச நாள் ஆன பிறகு ரசூலுல்லாஹி செஞ்சாங்க யூத மக்களுக்கு மாற்றம் செய்ய சொன்னாங்க.
என்ன செய்யுங்க, காலிஃபுல் யஹூத வ நஸாரா, யஹூதி நஸாராக்கள் வந்து மாறு செய்யுங்க நபி சொன்னாங்க பாத்தீங்களா. உதாரணமா தாடி வைப்பது, தாடி வளர்ப்பது, மீசையை கத்தரிப்பது, இவ்வாறாக சொல்லிட்டே போகலாம். அப்ப அவ்வாறு சொல்லும் பொழுது ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க, நான் வந்து அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹிஜ்ரி 9 நபி ஸல்லல்லாஹு மௌத்தாதுக்கு ஒரு ஆண்டு முன்பு ரசூல் சொல்றாங்க, நான் அடுத்த ஆண்டு நான் வந்து அல்லாஹ் வந்து ஹயாத் பர் அல்லாஹ் வச்சு ரசூல் என்ன செய்ய, நான் வந்து முஹர்ரம் பிற 9 நான் நோன்பு வைப்பேன் சொன்னாங்க. ஆனா ரசூல் என்ன செய்யல, அவங்க வந்து அடுத்த ஆண்டு அவங்க வந்து அல்லாஹ் வந்து நான் உயிரோட அல்லாஹ் வைக்கல, அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். ஆமா ரசூல் என்ன செய்றாங்க, இவ்வாறு ஆசைப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம என்ன சுன்னத்துக்கு நோன்பு வைப்பதாக இருந்தால் வேற 10 மட்டும் நோன்பு வைக்க, வேற 9 வேற 10 நோன்பு வைக்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் இருக்கிறது. அது ரசூல் சொல்றாங்க, சூமு தாசி வல் ஆஷிர், நீங்க என்ன செய்யுங்க, முஹர்ரம் மாசத்துல நோன்பு வைப்பதாக இருந்தால் வேற 9 வேற 10 நோன்பு வைங்க. ஏன் சொன்னா வஹாலிஃபுல் யஹூத வ நஸாரா, யஹூதி நஸாராக்கள் மாறு செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரி, இப்ப சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப வந்து என்ன சொன்னா, அல்லாஹ் என்ன செய்றான், நான் முன்பு சொன்ன முஹர்ரம் ஆஷுரா தினத்துல வந்து அல்லாஹ் தஆலா பல தரப்பட்ட சம்பவங்களை நடத்தி காட்டுற பாத்தீங்களா. அது முக்கியமான சம்பவம் சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சா, ஃபிரௌன் மிக உயர்ந்த மிக ஒரு அதாவது அதிகமான ஒரு அக்கிரமம் செய்த ஒரு மன்னன் அல்லாஹ் செஞ்ச அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் வந்து அழித்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எப்படி சொன்னா வஜாவஸனா பனி இஸ்ராயில் பஹர, அதாவது ஃபிரௌன் என்ன சொன்னா, நம்ம கேட்ட சம்பவம் தான். எது சொல்ல தெரியுமா, நம்ம மக்கள்கிட்ட வந்து வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து எது சொல்லல வச்சீங்களா, என்ன தெரியுமா, நம்ம காலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா துல்ஹஜ்ஜுடைய வரலாறு, அதே போல வந்து ஆஷூரா வரலாறு, அதே போல அரஃபா வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா காலப்போக்கில் மக்கள் மத்தியில வந்து மறந்து போய்விடும். அப்ப என்ன சொன்னா, இப்ப வந்து என்ன செய்றாங்க, நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்ட சம்பவம் தான். அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபிரௌன் வந்து அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை திருத்த அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரு ஹாரூன் நபி அல்லாஹ் வந்து நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். அவன் என்ன செய்றாங்க, ஃபிரௌன் கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி சொன்னா, ஃபகால அன ரப்புகுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மேலான இறைவன் சொன்னான் இல்லையா. இது அவன் செய்த அக்கிரமத்தின் உச்சகட்டம். எவ்வளவு பாவம் பண்ண, எவ்வளவு தவறு பண்ணா, அவன் செய்த உச்சகட்டான பாவம் என்ன தெரியுமா, அன ரப்புகுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மேலான ரப்பு என்று சொன்னான். இது அல்லாஹ் தஆலா படி எப்ப அல்லாஹ் தஆலா வந்து நல்லா விளங்கிக்கணும். இந்த சும்மா முன்ன சொன்ன பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா எந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவா, எதை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலாக்கு இணையாக வந்து அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவன் வந்து அல்லாஹ் அடிக்காத முடிவு பண்ணிட்டான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா வந்து மூசா நபி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டீங்கன்னா நீங்க ஊரை விட்டு போங்க அல்லாஹ் சொல்றான். இவர் ஊரை விட்டு போகும்போது என்ன செய்றாங்க, இவங்க அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பனி இஸ்ராயல் மக்கள் என்ன செய்யணும் சொன்னா, அவங்க வந்து தங்க ஊரை விட்டு வெளியே போறாங்க. இந்த போவது அந்த ஃபிரௌன் என்ன செய்யறான், பின்னாடியே தொடர்ந்து துரத்திக்கிட்டே போறான். துரத்தி போகும்பொழுது மூசா நபி வேகமா கடந்து போறாங்க. வழியில வந்து கடல் வருது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், சூரா யூனுஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வஜாவஸனா பனி இஸ்ராயில் பஹர, நாம் என்ன செஞ்சோம், பனி இஸ்ராயில் மக்களை வந்து கடலை கடக்க வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், கடல் எங்க சொல்றான், அல்லாஹ் தான் கடக்க வைக்கிறான். எது சொன்னா கடல் கிட்ட போயிறாங்க. அவ ஜுனூத பகையின் வகுவா, அதாவது இந்த நேரத்துல எப்படி சொன்னா அவங்க கிட்ட போறாங்க இல்லையா, கிட்ட போன நேரத்துல வந்து என்ன செய்ய, மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, கடல் கிட்ட போயிறாங்க. போற நேரத்துல வந்து பின்னாடி வந்து ஃபிரௌன் கூட பின்னாடி வந்து துரத்திட்டே வருது, முன்னாடி கடல் இருக்கு. இப்ப என்ன செய்வது, இப்ப இந்த மக்கள் பாக்குறாங்க, யா மூசா இன்னால முதலக்கும், நான் வந்து கண்டிப்பா வந்து மாட்டிப்போ மூழ்கி போவோம் சொல்லி முன்னாடி போனா கடல்ல மூழ்கணும், பின்னாடி போனா ஃபிரௌன் மாட்டணும். எந்த பக்கம் அதான் சொல்லி செய்றாங்க. அது பனி இஸ்ராயல் மக்கள் சொன்ன நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தஹ இன்னல்லாஹ் மய்ய ரப்பி சயஹ்தி, இன்ன மய்ய ரப்பி சயஹ்தி, என் கூட அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், சயஹ்தி, அல்லாஹ் என்ன செய்வான், ஏனால பாதி வந்து காட்டுவோம் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொன்னா, துன்பமான என்ன செய்றாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்ற வார்த்தை வந்து அந்த உள்ளத்துல அந்த உறுதி இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இப்ப அல்லாஹ்வோட கட்டளை அல்லாஹ் என்ன செய்றான், உங்களுடைய அசங்க போல கூட கடலில் வந்து அடிக்குமாறு அல்லாஹ் தான் கட்டளை இடுகின்றான். கடலில் அடிக்கிறாங்க. இவ்வாறு அடிச்ச நேரத்தில் பார்த்தா கடல் பிளந்து வழி விடுகிறது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான், வஜாவஸனா பனி இஸ்ராயில் பஹர, நாம் என்ன செஞ்சோம், இவ்வாறு கடலை விலக்க வைத்து இஸ்ராயில் பனி இஸ்ராயில் வந்து கடலை வந்து கடக்க வைத்தோம். இவ்வாறு வந்து கடக்கும் பொழுது ஃபஅத்பஅஹும் ஃபிரௌன் வ ஜுனூதுஹு பகயம் வ அதுவா, அல்லாஹ் சொல்றான். இவங்க வந்து கடந்து போறாங்க. இப்ப ஃபிரௌன் கிட்ட வரானே இல்லையா, கிட்ட வந்து பார்த்தா கடல் பிளந்து நிக்குது, கடல் வந்து வழி விட்டு நிக்குது. இப்ப என்ன தெரியுமா, ஃபிரௌன் பார்க்கறான். ஃபிரௌன் கிட்ட இந்த ஹாமான் சொல்றா போல, ஃபிரௌன் நீங்க வந்து உள்ள போக வேணாம், இது சதி இருக்கு சொல்லி அந்த ஊரை வந்து அமைச்சர் சொல்றாங்க. அவன் கேட்கல, என்ன செய்யறான், எனக்காக கடல் வந்து பிளந்து வழி விட்டதாக என்ன செய்யறான், கடலுக்குள்ள அவனும் பயணம் பண்றான். அல்லாஹ் சொல்றான், ஃபஅத்பஅஹும் ஃபிரௌன் வ ஜுனூதுஹு பகயம் வ அதுவா,
ஃபிரௌன் அவருடைய கூட்டத்தை என்ன செய்றாங்க, விரோதத்தின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்தொடர்ந்து போனாங்க. அப்ப போகும்பொழுது நடுவில் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த கடைக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க கூட்டத்தை அந்த கடையில கலந்து செஞ்சு விட்டார்கள். இந்த நேரத்துல பார்த்தா என்ன செய்றாங்க, உள்ள போன நடுவுல போன உடனே என்ன தெரியுமா, ஹத்தா இதா அதரகஹுல் கர்கு, நடுவுல போனா கடல் ஒன்று சேர்ந்து விடுகிறது. ஃபிரௌன் கூட்டத்தார வந்து அந்த கடல் நடுவுல போனா அல்லாஹ் அனுமதி பெற்று கடல் செய்து இழந்த கடல் ஒன்றோடு ஒன்றாக ஆகிவிடுகிறது. இந்த நேரத்துல வந்து ஃபிரௌன் இப்பதான் உண்மையை வந்து உணர்றான், இப்பதான் அவன் ஆபத்தை பாக்குறான், நான் வந்து பாதிக்கிட்டோம் செய்யறான் வந்து உணர்றான். இந்த நேரத்துல அவன் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆமந்து 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 இன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனி இஸ்ராயீல். அதாவது பனி இஸ்ராயீல் மக்கள் வந்து எந்த ரப்பை ஈமான் கொண்டாங்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டேன்னு என்ன செய்யறான், அந்த வார்த்தையில அந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்றான். ஏன் சொல்றான், தப்பித்தால் போதும் உண்மையான ஈமான்னு சொல்லல, இந்த வார்த்தை சொல்ல தப்சீர் பதிக்கிறது என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் என்ன செய்யறாங்க, சேர்த்து எடுத்த வாயில மண்ணை தூக்கி சொல்ல விடாம தடுக்கிறாங்க. இப்ப ஏன் சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபை எப்படி தெரியுமா, அல்லாஹ் இருக்கன்னு தெரியுமா. அந்த நேரத்துல வந்து அவன் வந்து என்ன செஞ்சான், அந்த வார்த்தை சொன்னாலும் கூட அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபிரௌன் செஞ்ச அநியாயம் என்ன தெரியுமா, என்ன செய்யல, அவன் மன்னிக்க கூட அவனுக்கு தகுதி இல்லாம தான் அவன் பூமியில வாழ்ந்தான். இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஆல் ஆன இப்பதான் புத்தி வந்ததா, இப்ப ஈமான் கொண்டியா அல்லாஹ் கேட்கிறானா, என்ன சொல்றான், ஆல் ஆன இவ்வளவு நாள் வந்து முன்பாக நான் வந்து தூதர் அனுப்பினேன், என் வேதத்தை வந்து நான் எத்தி வச்சேன், அல்ல சரி ஈமான் கொள்ளவில்லை, எவ்வளவு அத்தாட்சி முன்னாடி காமித்தேன், ஈமான் கொள்ளல. கடைசியில வந்து ரூஹ் பிரின் நேரத்துல என்ன தெரியுமா, ஆல் ஆன அல்லாஹ் சொல்றான், இப்பதான் வந்து ஈமான் கொண்டியா, பக்கத்து அசைதை மின் கபல் அல்லாஹ் சொல்றான், இது முன்பு நீ வந்து மாறு செய்து கொண்டிருந்தாய், அகுந்த மினல் முஃப்ஸிதீன் முஃப்ஸித், அதாவது ஃபசாத் செய்து கொண்டிருந்தாய் அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன தெரியுமா, அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா தரக்கூடிய வாக்குறுதி அல்லாஹ் சொல்றான், ஃபல் யௌம நுனஜீக பி பத்ரிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. அதாவது சரி பரவாயில்ல, இப்ப வந்து நான் வந்து அழிக்க போறேன், நீ வந்து மௌத்தாக போற, ஆனா தெரியுமா உன்னுடைய உடலை நான் பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தந்த வாக்குறுதி என்ன, பல் யௌம நுனஜீக பி பத்ரிக, நம்ம என்ன செய்றோம், இந்த தினத்துல நம்ம உடலை பாதுகாப்போம், லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயத்தன், உனக்கு முன்பு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக. நீங்க இருக்கா இல்லையா, நீ நியூஸ்ல பார்த்தா ஃபிரௌன் உடல் இருக்கிறது, எதுக்கு தெரியுமா, எல்லா மக்களும் பாக்குறாங்க, எதுக்குங்க இதை பார்க்கணும், என்ன தோணணும், ஃபிரௌன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அவன் செய்த அநியாயங்கள், செய்த அட்டூழியங்கள், எவ்வளவு அக்கிரமம் பண்ணா, அல்லாஹ் தஆலா அவங்க செய்த அந்த முடிவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய வேண்டும். இப்ப இந்த மாதிரி வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஃபிரௌன் அழித்த அந்த மக்களை காப்பாற்றியதுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க, அது தொண்ணூறு ரசூலுல்லாஹ் அவங்க நோன்பு வைத்ததாக சம்பவத்துல பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நல்லா விளங்கிக்கணும், அதாவது சந்தர்ப்பவாதியா இருக்கக்கூடாதுங்க. சந்தர்ப்பவாதி என்ன தெரியுமா, அதாவது அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம சொன்னா அல்லாஹ் தஆலா சின்ன அடையாளத்தை காட்டுற வாழ்க்கையில சின்ன எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா பண்ணுவான், நம்ம செய்யணும், அந்த எச்சரிக்கை பார்த்து உடனே வந்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இபாதத் செய்யணும். ஒருத்தர் வந்து சொல்றாங்க, எல்லா காலம் கழுவி விட்டு கடைசி நேரத்துல மன்னிப்பே இல்லை, இந்த நேரத்துல வந்து நான் மன்னிப்பு கேட்டு சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இது ஃபிரௌன் வாழ்க்கை நடந்தது. அதுதான் முன்னாடி என்ன செய்யறாம அவன் வந்து எந்த விதமான ஈமான பொருள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்துல வந்து அந்த கடல்ல வந்து மூழ்கும் போது என்ன செஞ்சான், நான் வந்து ஈமான் கொண்டேன்னு சொன்னா அந்த ஈமான் அல்லாஹ் கபூல் செய்யல. ஏன் சொன்னா அல்லாஹ் செய்யல, அந்த நேரத்துல சொல்ற வார்த்தை அல்லாஹ் ஏத்துக்கல. அதே நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க கடல்ல சம்பவம் தான், கடல் முன்பு சொன்னா இல்லையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடல்ல மீன் வச்ச வந்து அவங்க வந்து விழுங்கப்பட்டு என்ன செய்றாங்க, கடல்ல வந்து பயணம் செய்யறாங்க, மீன் வயிற்றுல பயணம் பண்றாங்க. இந்த நேரத்துல யூனுஸ் என்ன செய்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீஹ் ஓதுறாங்க. இந்த ஆயத்து தஃப்சீர் வந்து என்ன தெரியுமா, அதாவது கடல்ல எல்லாம் மலக்குக்கு போவாங்களாம், கடல்ல செய்வாங்க, ஒவ்வொரு கடல்ல வந்து கடல்ல மலக்குக்கு போவாங்க, வானத்துல மலக்குக்கு போவாங்க. கடல்ல வந்து மலக்குக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, அந்த மலக்குக்கு வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தஸ்பீஹ் காதுல கேக்குது. அத என்ன செய்றாங்க, தஸ்பீஹ் கேக்குதா, என்ன கேக்குது, இந்த வார்த்தை என்பது வந்து பழசா தெரியுது, ஆனா எதை புதுசா இருக்கு, சொல்ற குரல் இருக்கு, அந்த வாய்ஸ் நம்ம வந்து எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி தெரியுது, ஆனா சொல்ற அந்த வாய்ஸ் வந்து வரக்கூடிய இடம் என்ன செய்யுது, புதுசா இருக்கு செய்யறாங்க சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட போய் கேக்குறாங்களா. அப்ப அல்லாஹ் சொன்னா இது யூனுஸ் நபியுடைய வார்த்தை தான், அவங்களோட குரல் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக தஃப்சீர் வருகிறது. அப்ப என்ன சொன்னா அவங்க யூனுஸ் என்ன செஞ்சாங்க, மீன் வயிற்றில மட்டும் தஸ்பீஹ் ஓதல, எல்லா காலத்தையும் ஓதிட்டு இருந்தாங்க.
எல்லா காலத்துல என்ன செஞ்சாங்க, இபாதத் பண்ணிட்டு இருந்தாங்க, தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த தஸ்பீஹ் பல என்ன தெரியுமா, அவங்க அந்த இக்கட்டான சூழல மாற்றி பிறகு அல்லாஹ் காப்பாற்றிட்டாங்க. தஃசீல் வருகிறது. அப்ப என்ன சொல்ல சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து நம்ம என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா வந்து இப்படிப்பட்ட அத்தாட்சியான சில நாட்கள் அல்லாஹ் தஆலா தருகின்றான். அப்ப நாம் என்ன செய்யணும் தெரியும், வாழ்க்கையில நாம் வந்து இந்த நாள்ல குறிப்பாக முஹர்ரம் மாச நாள்ல வந்து நாம செய்யக்கூடிய ஒரே அமல் நோன்பு மட்டும்தாங்க. இதை தவிர எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை, நபியிலே வாழ்க்கையிலும் அது கிடையவே கிடையாது. அவங்க செய்யறாங்க, நீங்க அமல் செய்வது என்ன செய்யுங்க, முஹர்ரம் 9-10 நோன்பு மட்டும் வைங்க போதும், சுன்னத்தான நோன்பு தான். என்ன செய்யணும், நியத்து எப்படி இருக்கணும், சுன்னத்தான நோன்பு வைப்பதான் நம்ம நியத்து வைத்து என்ன செய்யணும், நம்ம நோன்பு நோன்பு தவிர இதை தவிர விதத்தான் எந்த விஷயம் வந்து மார்க்கத்துல இல்லவே இல்லை. அதே போல நம்ம செய்யணும். இந்த மாதிரி நாட்கள்ல வந்து இது மட்டும் இல்ல, நம்ம என்ன முடியுமோ அமலை செய்து கொண்டு அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து துஆ கேட்கணும், இஸ்திக்பார் கேட்கணும். குறிப்பாக என்ன அல்லாஹ் தஆலா தரக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அமல் செய்யற வாய்ப்பு. ஏன்னா எல்லாருக்கும் அல்லாஹ் வாய்ப்பு அல்லாஹ் தர மாட்டான். நமக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை வந்து பூமியில அல்லாஹ் தஆலா சில ஆயிரம் போட்டு அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கின்றான் இல்லீங்களா. நம்ம அல்லாஹ் தஆலா நம்ம அல்லாஹ் தஆலா நீங்க ஆயுள் அல்லாஹ் தஆலா நம்ம இன்னும் ஆயுள் அல்லாஹ் போட்டு வைக்கிறான், உடல் ஆஃபியத் அல்லாஹ் தருகின்றான். அப்ப என்ன செய்ய தெரியுமா, இந்த ஆஃபியத்தோடு என்ன அல்லாஹ் தஆலா இபாதத் செய்து கொண்டு நான் பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். குறிப்பாக என்னென்ன அமல் செய்ய முடியுமோ வாழ்க்கையில திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தொழுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் சென்று மிச்சிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் சொன்னா இதுதான் மார்க்கம் சொல்ற விஷயம். அப்ப என்ன சொன்ன, இந்த உலகத்துல எல்லாம் கடந்து போகும், எது நம்ம கூட இருக்கும், நம்ம செய்யக்கூடிய அமல் நம்ம கூட இருக்கும். ஆக அந்த அமல் வந்து நல்லதாக இருக்குமே ஆனால் நாம் பாக்கியசாலிகள், அந்த அமல் கெட்டதாக இருக்குமே ஆனால் நாம் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ் தஆலா வந்து நல்ல பாக்கியசாலி ஆகும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், மறுமையில வந்து இரண்டே ரெண்டு கூட்டம் தான் மறுமையில இருக்கும். ஒன்று நல்ல அதாவது சாலிஹான மக்கள், இன்னொன்று கெட்ட மக்கள். இல்லைங்களா, மூணாவது கூட்டம் வந்து ஆகத்தை அல்லாஹ் வைக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் நல்ல மக்களாக ஆக்கியத வேண்டும். நாம் நல்ல மக்களா மாறுது அல்லாஹ் நல்ல தினத்தை அல்லாஹ் தருகின்றான். ஆக இந்த நல்ல தினங்களை வந்து நல்ல இபாதத் செய்து அல்லாஹ் தஆலா பிடித்த மக்களாக நல்ல அமல் செய்து வாழ அல்லாஹ் தஆலா இன்னும் முன்னும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹத அபா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஓதுங்க.